விடுவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், நல்வாழ்வு கொடுக்கிறார். அது நம் நிமித்தம் அல்ல, கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவோடு தேவன் பண்ண உடன்படிக்கை நிமித்தம். அதே 15-18. அப்போது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்ந்து கொண்டு போய் எப்ரோனிலும் மம்ரேயின் சமவெளியிலும் குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த சம்பவம் தெரியும். அதுக்கு முன்னாடி ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையின் சாராம்சத்தை குறித்து பேசுகிறது. அன்றைக்கி ஒரு சகோதரி எதை டிவியில் இதில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கையே பண்ணலை, ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ண வந்தார், இவன் பேசாமல் படுத்து தூங்கிட்டான், இவன் எப்போ எந்திரிப்பான்னு அவரும் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவன் எந்திரிச்ச பாடு இல்லை, பேசாமல் அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து கல்வாரி மலையில் தான் உடன்படிக்கையே பண்ண முடிஞ்சுங்கிறாங்க. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அதான் வேதத்தில் இருக்கிற பிரதானமான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை தான் கல்வாரி சிலுவையில் தேவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார் மனுக்குலம் முழுவதுக்கும். இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த இரத்த உடன்படிக்கையினுடைய சாராம்சம் எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால் ஆபிரகாமோடு பண்ண தேவன் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதல தான் கல்வாரி சிலுவையின் உடன்படிக்கையாக இருக்கிறது. வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை என்பது சிலுவையில் பண்ண போகிற உடன்படிக்கை நிழலாட்டமாக இருக்கிறது. காரியங்கள் பார்த்தோம் என்றால் ஆபிரகாம் தூங்கிடுவார். என்னால் தேவன் ஒருபோதும் மனிதனோடு உடன்படிக்கை பண்ண முடியாது. தேவன் பிழையற்றவர், மனிதன் தவறுகிறவன். ரெண்டு பேருமே பெர்ஃபெக்ட் பார்ட்டியாக இருக்கணும். அப்படி தவறுனா மரணம் ஏற்பட்டுரும். ஆபிரகாம் தவறுகிறவன், தேவன் தவறாதவர். ஆகவே புகையுற சூளையும் அக்கினி சூளையும் வருகிறது. வேறு விதமாக பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவாகிய தேவனும் துண்டங்களின் நடுவே நடந்து போகிறார்கள். ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய சந்ததியும் மீறுகிறது என்றால் ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய சந்ததியும் கொல்லப்பட மாட்டார்கள். அவருக்கு பதிலாக தண்டனை கிறிஸ்து மேலே வரும். ஏனென்றால் உடன்படிக்கை செய்து ஆபிரகாமுடைய பிரதிநிதி. உடன்படிக்கையில் ஒரு காரியம் பிரதிநிதியை கொண்டு செய்யக்கூடிய உடன்படிக்கை. ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணப்படுகிறது. தேவன் இஸ்ரவேல் மக்களோடு டீல் பண்ணும்போதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு எடுத்துக்காட்டான காரியங்களை செய்யும் போதெல்லாம் இந்த ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் செய்கிறார். இல்லை கவனிங்க, ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை சீனாய் மலை வரை வருது, அங்கே தான் வருகிறது. அதுவரை கிறிஸ்துவுடைய பூர்ண தன்மையின் அடிப்படையில் இந்த மக்கள் நடத்தப்படுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சீனாய் மலையில் கவனன்ட் மாறுது, உடன்படிக்கை மாறுது. ஆபிரகாமிக் கவனன்ட் போய் நியாயப்பிரமாணத்தின் கவனன்ட் வருது. நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை என்னதென்றால் நீ நன்மை செய்தால் நன்மை வரும், தீமை செய்தால் தீமை வரும். ஆபிரகாமுடைய கவனன்ட் என்பது உனக்கு நன்மை மட்டும் வரும், தீமை வராது, தீமை பலியின் மேலே போய்விடும். மோசே நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறார், சம்பவம் தெரியும் உங்களுக்கு. வாசித்ததுக்கப்புறம் ரத்தத்தை எடுத்து இந்த மக்கள் மேலேயும் ஜனங்கள் மேலேயும் தெளிக்கிறார். வேறு விதமாக ஆபிரகாமிக் கவனன்ட் போய் இப்போ இந்த மக்களுக்கு இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. நியாயப்பிரமாணத்துக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை ஏற்படுகிறது. இப்போ நியாயப்பிரமாணம் பிழையற்றது, தவறாதது. மனிதன் தவறுகிறவன். தவறிட்டீங்கன்னா நியாயப்பிரமாண சாவும் தண்டனை வந்துடும். இப்போ இந்த உடன்படிக்கை கேன்சல் பண்ணணும். அதாவது நியாயப்பிரமாணத்தை உடன்படிக்கை கேன்சல் பண்ணி ஆபிரகாமிக் கவனன்ட் திரும்பி கொண்டு வரணும் என்றால் உடன்படிக்கை மரணத்தின் மூலமாக தான் ஏற்படுகிறது. அதாவது உயிர் சிந்தப்படுகிறது, ஜீவன் மூலமாக தான் ஏற்படுகிறது. இந்த உடன்படிக்கை கேன்சல் பண்ண வேண்டும் என்றால் திரும்பி ரத்தம் சிந்தப்படும் பொழுது, உயிர் கொடுக்கப்படும் பொழுது 1 வருஷம் நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை கேன்சல் ஆயிரும். அந்த 1 வருஷம் திரும்பி ஆபிரகாமிக் கவனன்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை செயல்படாது. ஏன் பலிபீடத்தில் ரத்தம் சிந்துறாங்க என்றால் அந்த உடன்படிக்கை கேன்சல் பண்ணி இந்த உடன்படிக்கை உயிர் பெற வைக்கிறார்கள். தேவன் ஒவ்வொரு முறையும் அந்த மக்களோடு இடைப்படும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் செயல்படுகிறார். அந்த உடன்படிக்கை தான் கல்வாரி சிலுவையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராம் 2 கிடப்போம். யாத்திராம் 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இப்பொழுது தேவன் முழு இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக செயல்படுகிறார். எகிப்தில் பாடுபடுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை.
அவன் கொடுக்குற கஞ்சியை குடிச்சு வாழ்கிற நிலை. பெருமிச்சு விடுகிறார்கள். பெருமிச்சு விடும் பொழுது, எங்களால் முடியாதுன்னு நினைக்கும் பொழுது, தேவன் அவர்கள் பெருமூச்சை நினைவு கூர்ந்தான்னு சொல்லலை. ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். இந்த மக்களை விடுவிப்பதற்காக தேவன் செயல்படுகிறார். அந்த மக்கள் நிமித்தம் கிடையாது, அந்த மக்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கையின் அடிப்படையில் தேவன் செயல்படுகிறார். இன்னைக்கும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஏதோ ஒரு அற்புதங்களை செய்கிறார் என்றால் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய சந்ததியுடைய தலைவராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு செயல்படுகிறார். இன்னைக்கு தேவன் நம்ம பார்த்து, அப்போ அவனை விடுவிக்க விரும்புகிறேன், அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், அவன் தேவையில் சந்திக்க விரும்புகிறேன், ஆனால் பொல்லாதவனா போக்கிரியா இருக்கேப்பா, உன்னோட நான் எப்படி டீல் பண்ண முடியும்? அதன் அடிப்படையில் இல்லை. இந்த சீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இந்த சந்ததி, அந்த சந்ததிக்குள்ள கர்த்தர் உங்களை என்ன வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், நல்வாழ்வு கொடுக்கிறார். அது நம் நிமித்தம் அல்ல, கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவோடு தேவன் பண்ண உடன்படிக்கை நிமித்தம். தேவன் எப்பெல்லாம் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறாரோ, கவனன்ட்டை நிறைவேற்றுவதற்காக தேவன் அற்புதம் செய்கிறார்கள். இந்த மக்களுடைய வாழ்க்கையிலையும் இவர்கள் கஷ்டப்பட்டாங்க, பாடுபட்டாங்க. அதன் அடிப்படையில் முடியலன்னு நினைக்கிறார்கள். முடியலன்னு நினைக்கும் பொழுது தேவன் அவர்களை மீட்பதற்காக, வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்காக இறங்கி வருகிறார்.